Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட day 14 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல் வீடியோஸை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் weight loss பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் நிறையவே பாத்தீங்கன்னா weight loss பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லிருக்கீங்க. சோ அதனாலதான் நான் ரிப்பீட்டடா சொல்றேன். சோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க, எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாமே பார்த்துட்டு இன்னைக்கு டே ரூட்டீன் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, என்னோட ஷோல்டர் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுங்க சிஸ்டர்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்படி பெருசா தெரியல. ஏன்ட்டா என்ன ஷோல்டர்ல இருக்குன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க சிஸ்டர்ஸ். ஏன்னா ரெடியூஸ் யுவர் ஷோல்டர் வெயிட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க கமெண்ட்ல தான். ஆனா எனக்கு நான் தான் நார்மலி ஆல்ரெடி எல்லாமே வெயிட் லாஸ் பண்ணியாச்சு, நம்மளையே அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அப்படி எதுவும் எனக்கு பெருசாவா தெரியுது, எதுவும் என்னன்னே எனக்கு புரியல. சொன்னாங்க என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் வெயிட் என்ன சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. டெய்லியும் நான் அப்டேட் பண்றேன், அதுதான் என்னோட வெயிட். அதை கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு கமெண்ட்லயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கனகாக்கா பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி சாப்பிடறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி தண்ணி குடிக்கிறது நல்லது. ஆனா எனக்கெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாய்க்கு ஒரு மடக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு சிலருக்கு பழகிடும். ஒரு தடவை சாப்பாடு சாப்பிடுறதுக்குள்ள ஒரு செம்பு தண்ணி குடிச்சிருவாங்க. சோ அது தொப்பையா நிக்கிறதுக்கும் இதுவா இருக்கும். நம்மளோட ஃபுட் ரொம்ப டைஜஸ்ட் ஆகாது. சோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சோ தண்ணி பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் கேப் விட்டுக்கோங்க. சோ அதுதான். அதுக்கப்புறம் ஓட்ஸ் கஞ்சி மாதிரி, சும்மா நார்மல் கஞ்சி மாதிரி, அதுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம குடிக்கலாம். அத அக்கா சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் திண்டுக்கல் நத்தம்ல இருந்து மாலதி சிஸ்டர். ஹாய் மாலதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வித்யா சிஸ்டர், டெய்லியும் வித்யா ராபர்ட்னு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஐடி. அது மைண்ட்லயே அவ்வளவு வந்துருச்சு பாருங்களேன். அந்த சிஸ்டர் டெய்லியும் அவங்களோட வெயிட் லாஸ் எவ்வளவு ஆகுதுன்னு போட்டுட்டு இருக்காங்க பாருங்களேன். டெய்லியும் சூப்பரா கம்மியாகுது அவங்களுக்கு. அப்போ எல்லாருக்குமே அதனால முடியும். சரிங்களா? சோ நான்லாம் ஆல்ரெடி ஐடியல் வெயிட்டுக்கு நியர்பை வந்தாச்சு. சோ அதனால எனக்கு அடிமட்ட கொழுப்பு கொஞ்சம் குறையதுக்கு டைம் எடுக்கும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப அதிகமா வெயிட் இருக்கீங்கன்னா சூப்பரா குறைக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி பேரும் பாத்தீங்கன்னா வினிதா தான் சிஸ்டர் அப்படி சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வினிதா, எனக்கு உண்மையாவே என்னோட பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பேர் வினிதான்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, என்னோட பேரு ஒன்னு சாமி பேர்னு ஒண்ணு வைப்பாங்க இல்லையா, அழகு சுந்தரி என்னோட பேரு. ஏன்னா எங்களோட கோயில் குலதெய்வம் அழகர் மலையான், தெரியுமா? மதுரையில இருக்கு, மேலூர் கிட்ட, மேலூர் தாண்டி அழகர் மலையான். சோ அழகர் கோயில்னால அந்த அழகுன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. எங்க அண்ணனோட பேர் விஜய், ஆனா அழகு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை அழகு சுந்தரின்னு சொல்லுவாங்க. பத்திரிகையில கூட அழகு சுந்தரி என்கிற வினிதான் தான் போட்டிருந்தாங்க. சோ அதான் அது சொல்றேன் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கன்ட்டு. அழகு சுந்தரின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் எனக்கு கேள்வி போடுவாங்க அந்த பேரை சொல்லிட்டு. நான் சொல்லுவேன் என் பேர் வினிதா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேன். இருந்தாலும் அழகு சுந்தரி அழகா தானே இருக்குது, அழகா இருக்குல்ல. சோ அதுதான். அதுக்கப்புறம் பாக்கியலட்சுமி சிஸ்டர், நான் டெய்லி எங்களோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை அவ்வளோ அழகா கொடுக்குறீங்க சிஸ்டர், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. உங்க எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நீங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுக்குறீங்க இல்லையா? அப்போ ஒரு விஷயம் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தான் நான் அதை ரிப்பீட்டடா பண்றேன். சரிங்களா? அதுவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். உங்களோட கமெண்ட் தான் என்னோட பூஸ்டப். சரிங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கோகனட் சட்னி தேங்காய் சட்னி அடிக்கடி சாப்பிடக்கூடாதா அப்படின்னு. கண்டிப்பா அது உங்களுக்கு என்னதான் குட் ஃபேட்டா இருந்தாலும் அதிக அளவு எடுத்துக்கும் போது அது ஹை லெவல் ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடும் இல்லையா? சோ அதனாலதான் அளவாதான் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு கொஞ்சம் அவ்வளவுதான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம்
ஒர்க்கிங் உமன் வந்து வாக்கிங் வந்து போக முடியல, என்ன பண்றது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அது வந்து முடியாதுதான், ஒர்க் போகும்போது உன்னால முடியாது. ஸோ நீங்க ஹெல்தியான டயட் மட்டுமே பேஸ் பண்ணி பண்ணுங்க. முடிஞ்சா எப்பயாவது உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா நல்லபடியா வாக்கிங் வந்து போயிருங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியாவது ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா தூக்கமும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் சிகப்பு அவல், அவல் வந்து நான் வெள்ளை அவல் எடுக்கிறேன், இங்க அதான் கிடைக்குது. சரிங்களா? அவல் வெள்ளை அவலும் எடுத்துக்கலாம். இதை விட இந்த சிகப்பு அவலும் பெஸ்டா இருக்கும். கிடைச்சிச்சுன்னா சிகப்பு அவல் வந்து யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மதியம் வந்து இன்னைக்கு சண்டே இல்லையா, ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மட்டன் குழம்பும் கொஞ்சம் சாதமும் எடுத்துக்கலாமா சிஸ்டர். அவங்களோட கிரேவிங்ஸ் லெவல் எனக்கு புரியுது, எனக்குமே அது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிரேவிங்ஸா இருக்குன்னா கொஞ்சமா ரைஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நைட் டின்னரை லைட் பண்ணிருங்க. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். ஆனா எப்பயாவது தான், அதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம்னா வெயிட் லாஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதுதான். அதுப்போ நம்மளோட ஆசையை ரொம்ப கட்டுப்படுத்திட்டு ரொம்ப ஓரளவுக்கு கட்டுப்படுத்துங்க. ரொம்ப ஹையா நீங்க கட்டுப்படுத்தினீங்கன்னா ஒரு நாள் வெடிச்சிருவோம், பேய் மாதிரி அதை திங்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதனால என்னன்னா, ரொம்ப உங்களுக்கு கிரேவிங்ஸ் ஆகுது அப்படின்னு தெரியும்போது லைட்டா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்து நீங்க ரொட்டீன் கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுதான் சொல்லுவேன். ஆனா ரெகுலரா அதை வந்து ஃபாலோ பண்ணிடாதீங்க. அதுதான். அதுக்கப்புறம் சிஸ்டர் நிறைய சிஸ்டர்ல 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, வெஜ் டயட் போடுங்க சிஸ்டர், வெஜ்ஜை பேஸ் பண்ணியே போடுங்க, புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஓகே தான் சிஸ்டர். நான் ஆல்ரெடி மேக்சிமம் என்னோட வீடியோஸ் ஃபுல்லாமே வெஜிடபிள்ஸா தான் இருக்கும். அதுல எப்பயாவது தான் நான்வெஜ். சரிங்களா? ஸோ புரட்டாசி இதெல்லாம் நாங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். அது போக நான் டே ரொட்டீனா தான் எடுக்கிறேன் இல்லையா. ஸோ டே ரொட்டீனா எடுக்கும்போது நான் அன்னைக்கு என்ன பண்றேன்றதுன்னு காட்ட முடியும். இப்போ அதனாலதான் நான் வந்து நேற்று வந்து சாப்பிட்டது சிக்கன் வந்து பண்ணியிருந்தேன், அதை வந்து காட்டியிருந்தேன். சோ எனக்கு வேற வழி கிடையாது. நான் என்னோட ஃபேமிலியில நாங்க அந்த மாதிரி கடைபிடிக்க மாட்டோம். ஆனா ஆல்மோஸ்ட் நான் வந்து வெஜ் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நிறைய. சரிங்களா? என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா மேக்சிமம் நீங்களே கேட்டிருப்பீங்க, நான்வெஜ்லாம் மட்டன்லாம் சாப்பிட மாட்டீங்களா, அப்புறம் நான்வெஜ் அந்த அளவுக்கு இருக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பீங்க. பட் நாங்க வந்து நினைச்சா சாப்பிடுவோம். எங்களுக்கு அந்த கிழமையும் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி எப்ப தோணுதோ சாப்பிடுவோம். அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரியும் சாப்பிட மாட்டோம். சோ அந்த மாதிரி என்னைக்கு தோணுதோ அது அன்னைக்கு சாப்பிடுவோம். சோ அதனால கோச்சுக்காதீங்க. சோ நம்ம ஏன்னா நான் டே ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணும்போது அதை நான் காமிச்சுதான் ஆகணும். சோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிலக்கடலை, அப்புறம் பொரி, குச்சிக்கிழங்குனா பனங்கிழங்கு தான் நினைக்கிறேன், இதெல்லாம் சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். அளவா வந்து ஸ்நாக்ஸா கொஞ்சம் எடுத்துக்கலாம். சரிங்களா? மில்லட் சேமியா வந்து சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். இந்த சேமியாவா இருக்கட்டும், நூடுல்ஸ் வகைகள்லாம் நீங்க வந்து மில்லட்ஸ்ல வந்து ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் உங்களுக்கும் கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா. அது நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு குவான்டிட்டி கம்மியா எடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஃபீலிங்காவும் இருக்கும், உங்களுக்கு தேவையானதும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் எல்லா சிஸ்டருக்குமே பெரிய பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 59.25 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். இந்த 30 டேஸ் முடிக்கிறதுக்குள்ள என்னோட வெயிட் கரெக்டா நான் குறைச்சிருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி நீங்களும் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். காலையில எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து பிளாக் காஃபி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். பாருங்களேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து இது காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்றேன். சரிங்களா? அதிக அளவு போட வேணாம், அது வந்து ரொம்ப வந்து நல்லது கிடையாது. லைட்டா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு இதுல வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து குடிக்க போறோம். அவ்வளவுதான். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப டார்க்கா குடிக்காதீங்க. அதுக்கப்புறமா அதை குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுல இருக்கவங்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு சண்டே இல்லையா, ஸோ வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும். அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து ஆட்டா நூடுல்ஸ், பதஞ்சலியில வந்து ஆட்டா நூடுல்ஸ் தான் வந்து பண்ண போறேன். இப்போ மேகியில கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டா நூடுல்ஸ் வந்து வருது. ஸோ சம்டைம் இந்த மாதிரி கிரேவிங்ஸ் டைம் சண்டே வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க. பாருங்களேன், நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க.
என்னோட ஹஸ்பண்ட் நான் எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து பண்ணாங்க. சும்மா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பண்ணி கொடுத்தாங்க. அது கூட வந்து எப்பவும் போல மிளகுத்தூள் வரமிளகாய் போட்டு முட்டை வந்து பொரிச்சு கொடுத்தாங்க. அம்மாச்சிக்கு ஃபர்ஸ்ட் வந்து போய் வச்சு கொடுத்துட்டேன். சண்டேனா அவங்க வந்து லேட்டா தானே வேலைக்கு போவாங்க. ஸோ வந்து சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா எடுத்திருக்கேன் பாருங்க. அது கூட முட்டையும் வந்து சேர்த்து எடுத்திருக்கிறேன். இதுல வந்து நீங்க நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணி சாப்பிட்றதும் இன்னுமே நல்லது. வீட்ல இன்னைக்குன்னு வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால நான் வந்து ஆட் பண்ணல. சூப்பரா வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அம்மாச்சி வந்து வேலைக்கு வந்து கிளம்புனாங்க. அம்மாச்சி உங்களை வீடியோ எடுக்கிறவங்களை கேட்டுட்டே இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. திடுக்குன்னு வீடியோ எடுத்தோம்னா அப்படி இருக்கும்ல, அவர்களை திரும்பி பார்க்காம பாய் சொல்லிட்டு போறாங்க. யாருக்குன்னா கவன் சொல்லிட்டு இருந்தா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பாய் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். அதுக்கு அடுத்தடுத்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா. அதுக்கு முன்னாடியே வந்து எப்போயும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்குற காஃபி வந்து கொடுத்துட்டேன் சரிங்களா, போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி துணியை வந்து மிஷின்ல போட்டு விட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மிஷின்ல போடுறதுக்கு தான் மாடியில் இருக்கிற ரூமுக்கு வந்தேன். மிஷின்ல துணியை போட்டு விட்டோம்னாவே எனக்கு என்னமோ பெரிய வேலை ஊஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா வெளியில அது வந்து வெளியில போய் பாக்குற வேலை இல்லையா, வீட்டை இந்த ரூமை விட்டு வெளில போறது வேலை. அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா வீட்டுக்குள்ள இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் சொல்லிட்டு, அது வெயிலும் சொல்ல முடியல, திடீர்னு மழை பெய்யுது. அது மாதிரி ஒரு டீப் கிளீன் மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து எல்லா பொருளையும் எடுத்து இன்னைக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க எனக்கு கிச்சனை டீப் கிளீன் மாதிரி. ஏன்னா அப்பப்போ இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டீப் கிளீன் மாதிரி வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு இருந்தது. சரி அது ஒண்ணுதான் இருந்தது. ஸோ உருளைக்கிழங்கு வந்து மசாலா கிழங்கு மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வச்சுட்டேன். இந்த சைடு உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு நம்ம வந்து மசாலா கிழங்கு மாதிரி தாளிப்போம் இல்லையா, அதுதான் வந்து பண்ண போறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் நிறைய குமிஞ்சு போயிருந்தது. அவங்க டீப் கிளீன் வந்து பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் அந்த பாத்திரம்லாம் இருந்தது. ஸோ கழுவி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை வந்து கையோட கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கர்லயே வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒலை வந்து எவ்வளோடா வைக்கலாம், கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வேற ரைஸ் வச்சிருந்தேன்னா ஸோ அதனால அளந்து வச்சேன் கரெக்டா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த சைடு வந்துட்டு இருக்கா, குக்கர்ல இந்த சைடு சாதம் வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஆப்பிள் ஒரு கொய்யாக்காவும் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து ஆப்பிள கட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து வெள்ளரிக்காய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, சரி வெள்ளரிக்கான்றேன் கொய்யாக்காய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யாக்காயை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தின்னா கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ அதை கட் பண்ணிட்டு இங்கிட்டு பார்த்தா உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு. நல்லா வெடிப்பு வருது பாருங்களேன். ஒரு கத்தியால தான் நான் வந்து குத்தி பார்ப்பேன், வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அந்த சைடு. அதுக்கப்புறம் இங்கிட்டும் குக்கர் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து அந்த தோலெல்லாம் சீவிட்டு ஆப்பிளை வந்து கட் பண்ணி வந்து கொடுத்தேன். ஏன்னா அந்த தோல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க, அதுவும் டைஜஸ்டும் ஆகாது இல்லையா, அவங்க மென்னு சாப்பிட மாட்டாங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட கொய்யாக்காய் பாருங்களேன், அதுல உப்பு அப்படியே மிளகாத்தூள் தூவி சாப்பிட்றதுக்கே செம்ம எம்மியா இருக்கும். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி கொய்யாக்காய் வந்து நிறைய சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் டயத்துல உங்களுக்கு வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் வந்து இதுல கிடைக்கும். ஸ்நாக்ஸா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி வெள்ளரிக்காய் கொய்யாக்காய் அதெல்லாம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ போல 11 மணிக்கு மேலே காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து போய் அம்மாச்சிக்கு வந்து போட்டு கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அதுதான் வந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் சரி நம்மளோட லஞ்ச் ப்ரிப்பரேஷனை அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு உருளைக்கிழங்கு அவிச்சிட்டோம் இல்லையா, அதை வந்து உரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து உரிச்சிட்டு இருந்தேன். சின்ன பிள்ளைலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு இருந்தா எடுத்து வாயில போட்டுட்டு போறது, யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நேற்று காயம் போட்ட துணி மாடியில பாருங்களேன் அது இருந்தது, அதை அள்ளிட்டு இன்னைக்கு மிஷின்ல போட்ட துணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் காய போட்டுட்டேன் அப்படியே கையோட. ஏன்னா ஒரு வேலை முடியும் இல்லையா, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கருவேப்பிலை பறிச்சுட்டு போயிடலாம். அந்த உருளைக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை போட்டால் நல்லா இருக்குமே. அதுக்கப்புறம் மோர் குழம்பு மோரை தாளிக்க தான் போறேன். ஸோ அதனால இங்க இவங்களை எவ்வளோ ரோஸ் பூத்துருக்குன்னு சொல்லிட்டு மாடிக்கே அப்பப்போ தானே வர்றோம். ஸோ அந்த ரோஸையும் பறிச்சுட்டு அப்புறம் அந்த கருவேப்பிலையும் வந்து பறிச்சுட்டு இருந்தேன் நான். மாடி தோட்டம் நல்லா இருக்கு பாருங்க. இனி இந்த குளிர்காலம் வந்துருச்சுன்னா மாடி தோட்டம் அப்படியே வெறிச்சோடி போன மாதிரி இருக்கும். ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு இருக்காது இல்லையா. ஸோ அதனால இதுல எல்லாமே நம்ம செடிகள் இல்லையா, இதுக்கு வந்து எல்லாமே சூரியன் சரி வெயில் காத்து மழை எல்லாமே தேவை இதுக்கு. ஆனா குளிர்காலம் வந்துச்சுன்னா வெயில் சுத்தமாவே இருக்காது, அதனாலதான் அப்படி இருக்கும். சரி கீழே மாடியிலேருந்து கீழே வந்துட்டேன், நல்லா வெயில் போடுது. அப்புறம் சாதம் வந்து குக்கர்ல ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டா இருந்தது. இந்த சைடு வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுட்டு உருளைக்கிழங்கையும் நல்லா சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அப்புறம் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன், கடுகு வந்து சேர்த்தேன், கடுகு சோம்பு வந்து சேர்த்தேன். அதுக்கப்புறமா பூண்டு தட்டி சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
ரொம்ப சிம்பிள் தான் இது, எல்லாருக்குமே தெரியும். ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி வந்து சேர்த்து எப்பவும் போல உப்பு சேர்த்து வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இது வந்து தனியா வதங்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து தயிர் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போறேன். நல்லா வந்து மோர் மாதிரி நல்லா கடைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்க. இதுல தண்ணி நம்ம எவ்வளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து பீட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்பதான் வந்து நல்லா மோர் மாதிரி இருக்கும் இல்லையா? எவ்வளவு தண்ணி வேணுமோ உங்களோட புளிப்பு சுவைக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த சைடு மசாலாவுக்காக வெறும் மிளகாய் தூளும் மஞ்சத்தூள் மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா சுருள சுருள இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் நல்லா வந்து சுருள சுருள வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வந்து கல்யாண விருதுகளையும் நம்ம சைடு வந்து வைப்பாங்க. காரைக்குடி இந்த மாதிரி மதுரை சைடுல வந்து சைவம் உணவுல வந்து வைப்பாங்க. இது நல்லா இந்த மாதிரி சொல்ல கிண்டி எடுத்தோம்னா சூப்பரான மசாலா கிழங்கு வந்து ரெடி ஆயிடும். இதுல கடைசியா வந்து கொத்தமல்லி தலை தூணோம்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்டியா வந்திருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனா இருக்கும். ரசத்துக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த சைடு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து நம்ம மோருக்கு வந்து தாளிச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சிருக்கோம்ல அந்த மோர், அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. மத்து இருந்துச்சுன்னா நல்லா கடைஞ்சு கூட எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் மோர் குழம்பு, சிம்பிளா. இதுதான் ஏன்னா அது இந்த மாதிரி தாளிச்சு சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாதம் அந்த மோர் குழம்பு வச்சுட்டு அது கூட உருளைக்கிழங்கு வச்சு ஹஸ்பண்ட கொடுத்து பிள்ளைங்களுக்கு ஊட்டிக்கிட்டே நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதிகமாச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு சாதம், உருளைக்கிழங்கு, மோர் குழம்பு மாதிரி வச்சு மோர் தாளிச்சதுங்க, மோர் குழம்புலாம் சொல்லக்கூடாது, அதை வந்து கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொய்யாக்காய் சாப்பிட்டோம்ல, கொய்யாக்காய் சாப்பிட்டவே நல்லா ஃபில்லிங்கா வந்திருக்கும். ஸோ அதனால நேற்று வச்ச கொள்ளு ரசம் இருந்தது, அது ஒரு கிளாஸ் நல்லா எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு பிரவுன் பிரெட் மட்டும் தாங்க எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பசி அந்த அளவுக்கு இல்லை, அதுக்கேத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்காச்சு. இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து 2 மணிக்கே டியூஷன் சொன்னாங்க. ஸோ அதனால கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து எப்பயும் சண்டே வைக்க மாட்டாங்க, எக்ஸாம் நடக்கிறனால வந்து வச்சாங்க. விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து பாத்திரத்தை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் நல்லா தண்ணி குடிக்கிறேன். வெயிட் லாஸ் டயத்துலன்னு இல்லை, பொதுவாகவே நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு வந்து குடிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ போய் கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கையோட போய் கூட்டிட்டு வந்துட்டேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா குண்டு குண்டுன்னு ஓடுறாரு பாருங்களேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்காரு வீட்டுல, அப்பா வந்து வெளில போலான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து போனாரு. அப்புறம் அப்பாவும் சின்ன பையனும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால கூட்டிட்டு போகல. ஸோ அதுக்கப்புறம் அவரே இந்த பெரியவனே கவனே வந்து அதுக்கப்புறம் தூங்கிட்டான் டியூஷன் விட்டு வந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சரி நம்ம காஃபி போடலாம், ஈவினிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து சுடுதண்ணி வந்து இது பண்ணி பிளாக் காஃபி போட்டுட்டு அது கூட வந்து நம்ம பாப்கார்ன் பண்ணோம்ல வீட்டுல, அது இருந்தது பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டு சூப்பரா சாப்பிட்டாச்சு. இப்ப நம்ம வந்து மதியம் வந்து சாப்பிட்றோம் லைட்டா, சரி காலைல ஃபில்லிங்கா இருக்கேன்ட்டு மதியம் வந்து லைட்டா சாப்பிட்டோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டா மட்டுமே சாப்பிடுங்க, நான் அதை தான் சொல்லுவேன். எப்பவுமே கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடணும் அவசியம் கிடையாது. சரிதான். அதுக்கப்புறம் எப்பயும் போல பாலை காய்ச்சி 2 பேத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறமா நேற்று காரசீவம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதை வச்சு அவங்களுக்கு கொடுத்தேன். பாருங்களேன், எது நமக்கு ஒண்ணு முன்னாடி இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். எதை பார்த்தும் வந்து கிரேவிங்ஸ் ஆகக்கூடாது. நமக்கு வந்து எதையாவது நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு, அதாவது ஹெல்தியா பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு ஃபில்லிங் பண்ணிக்கணும். காஃபியை போட்டு கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கும் வந்து பாலை வந்து கையோட ஆத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பால் ஆத்தி கொடுத்துட்டேன். சரி நைட்டு டின்னர் நமக்கு 6:30 மணி ஆயிடுச்சு. ஓட்ஸ் தான் வந்து கிண்டிக்க போறேன். நான் வந்து நார்மலா தண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓட்ஸ் போட்டு நல்லா அந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம், களி மாதிரி. இதுல வந்து உப்பு போடலாமான்னு கேக்குறீங்க, தேவைன்னா வந்து நீங்க போட்டுக்கலாம், நான் வந்து போட மாட்டேன். ஏன்னா குழம்புல எங்களுக்கு உள்ளதே கரெக்டா கூட்டு பொரியல்ல மிக்ஸ் பண்ணி தானே நான் சாப்பிடுவேன், கரெக்டா இருக்கும். அம்மாச்சி வந்து ராஜ்மா கிரேவி கொடுத்தாங்க. ராஜ்மானா நிறைய பேர் என்னன்னு கேக்குறீங்க, தட்டப்பேர் மாதிரியே பெருசா இருக்கும் இல்லையா, பீன்ஸ், அதுதான் வந்து ராஜ்மா. அதை வந்து கிரேவி பண்ணது கொடுத்தாங்க. ஸோ அதையும் இந்த ஓட்ஸையும் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன், செம்ம டேஸ்டியா வந்து இருந்தது. உருளைக்கிழங்கு பாத்தீங்களா, மதியம் மட்டும் தான் எடுத்தேன். உருளைக்கிழங்கு நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கு, ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை வந்து பார்த்துட்டு இருந்தேங்க. ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. இந்த ஃபேமிலி ரவுண்ட் நடந்ததா, ஒருத்தவங்களும் அம்மா அப்பா அந்த அம்மா கஷ்டப்பட்டது எல்லாமே சொன்னாங்களா, ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. எத்தனை பேர் அழுந்தீங்கன்னு மறக்காம கவனிச்சு சொல்லுவாங்க. நான்லாம் ரொம்ப அழுதேன். நேற்றும் இன்னைக்கும் பார்த்துட்டு அழுக வந்துருச்சு, அதையே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பிள்ளைங்க வந்து ரொம்ப நாளுக்கு
அதுக்கப்புறம் லாலிபாப் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்பயாவது வாங்கி கொடுக்கறது இதெல்லாமே. ஸோ அதெல்லாம் 2 பேரும் வந்து விளாண்டுக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மசாலா கிழங்கு பண்ணியிருந்தோம்ல, அதுவும் இருந்தது. அதையும் சூடு பண்ணிட்டு இந்த சைடு மோர் குழம்பு வந்து இருக்குது பார்த்தீங்களா, சரி மோர் தாளிச்சதுங்க, அதையும் வச்சு சாதமும் இருக்குது, அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டும் அதை வச்சே ஓட்டியாச்சுங்க. அவங்களுக்கும் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அதுக்கப்புறம் பாத்திரத்தை எல்லாமே எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பாத்திரத்தை எல்லாமே கையோட கழுவி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு கழுவி எடுத்திருந்தேன். பாத்திரம் விளக்குறதாங்க பெரிய டாஸ்க்கு. 3 வேளையும் பாத்திரம் குமிஞ்சு போயிடுது எப்படியாவது. அதுக்கப்புறம் வந்து கடைசியா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். காலைல இருந்து வளையல் போடலை, இப்பதான் வந்து போட்டேன். மறந்துட்டேன், சம்டைம் இந்த மாதிரி மறந்துடுவோம்ல, கையில போட்டிருந்தது உடஞ்சிருச்சு. ஸோ அதனாலதான் அவ்வளவுதாங்க. இன்னைக்கு டே சூப்பரா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டே வந்து நான் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.